செய்த கிருபைக்காக அவருக்கு கோடான கோடி சோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறேன். இன்றைக்கு இந்த நாளில் உங்கள் மத்தியில் இவ்வளவு தூரம் இருப்பதற்கு கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி சோத்திரங்களை எடுத்துக்கொள்கிறேன். நான் இன்றைக்கு இந்த மேடையில் இவ்வளவு தூரம் பேசுவதற்கு காரணம் என்னுடைய தந்தை திரு பூரணதாஸ் அவர்கள். எல்லா குழந்தையும் எல்லா தகப்பனும் தன்னுடைய தந்தையை 3 வருடங்கள் இல்லைனா 2 வருடங்கள் தூக்கி சுமப்பார்கள் என்றால், என்னுடைய தந்தை நான் 10ஆம் கிளாஸ் படிப்பது வரை என்னை தூக்கி சுமந்தார்கள். நான் 5ஆம் கிளாஸ் வரை நம்ம சரவணம் தொடக்கப்பள்ளியில் படித்தேன். 6ஆம் கிளாஸ்லேருந்து குரத்தேர ஸ்கூலில் படித்தேன். 6லிருந்து 10 வரை என்னை தினமும் பள்ளிக்கு கொண்டு விடுவது என்னுடைய அப்பா. காலையில் அவருடைய வேலை, காலையில் ஞானியாபுரத்தில் தண்ணி ஏற்றணும், அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்திரபுரத்துலேருந்து அருமநல்லூர் வர 7 டேங்க் ஏற்றணும். ஏற்றி முடிச்சுட்டு வரும்போது மணி 9:30 ஆயிரம். எல்லா குழந்தைகளும் 8:45 ஸ்கூலுக்கு கிளம்பிடுவாங்க. எங்கள் அப்பா 9:30 மணிக்கு வருவார். வந்துட்டு அதில் உடனே என்ன பண்ணுவார், அன்றைக்கி மாடை வந்துட்டு குளிக்க போவார். குளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் அங்கேருந்து போகும்போது 9:45 என்னை கூட்டு கொண்டு அங்கே 10 மணி பெல் அடிக்க நமக்குள்ளே கொண்டு விட்டுருவாங்க. சில நாட்களில் கேட்டு எங்களுக்காகவே திறந்துருக்கும். குரத்தர ஸ்கூலில் 10 மணினா கேட்டு போட்டுருவாங்க. ஆனால் இன்னும் வசனகுமார் வரலையே, அவங்க அப்பா வரலைன்னு சொல்லிட்டு கேட்டு திறந்துருக்கும். அது மட்டுமல்ல, நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறேன் என்றால், என்னுடைய தந்தை டெய்லி காலில் தண்ணி எடுத்து போகிறதுக்கு முன்னால் 5 மணினாக்கி முழங்கால் படியிட்டு அவங்களோட படுக்கைக்கு பக்கத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபிப்பாங்க. ஜெபத்தில் தான் நாங்கள்லாம் இங்கே முழிக்கணும். அப்பா மணி 5:50 அப்பா எழுப்பிட்டாங்களே, ஜெபிக்கிறாங்களே. எல்லாருக்காக ஜெபிப்பாங்க, எல்லா குழந்தைகளுக்காக எல்லாருக்காக ஜெபிப்பாங்க. அந்த ஜெபம் தான் இன்னைக்கு இவ்வளோ தூரம் என்னை கொண்டு விட்டுக்கிறது. நான் என் அப்பாவும் எனக்கு ஒரு வண்டி வாங்குவதற்காக டெல்லி போயிருந்தோம். டெல்லியில் பாசம் தெரியாது, இடம் தெரியாது. என் கூட என்னுடைய அக்கா புருஷனும் அவருடைய ஃப்ரெண்டும் வந்திருந்தாங்க. டெல்லியில் போய் சோனியா காந்தி அம்மா வீட்டில் வண்டி வாங்கியாச்சு. வண்டி வாங்கினது என்ன எங்கள் அப்பாவை மட்டும்தான் உள்ளே விட்டாங்க, சோனியா காந்தி அவங்களுடைய வீட்டுக்கு உள்ளால. மற்றவங்கள ஃபுல் போலீஸ் பாதுகாப்பு, யாரையும் உள்ளே விடலை. அவங்க 2 பேரையும் உள்ளே விடலை. நாங்கள் 2 பேரும் உள்ளே போய் வண்டி வாங்கிட்டு வெளியே வந்தோம். வெளியே வந்தால் இவங்களை காணலை. இவங்க வந்து பக்கத்தில் காங்கிரஸ் ஆஃபீஸில் போய் இருந்துட்டாங்க. இவங்களை தொடர்பு கொள்வதற்கு எங்கிட்ட அந்த டைமில் ஃபோனும் கிடையாது, என்ன செய்வதுன்னு தெரியாது. அப்போ 2 மணிக்கும் காவல் நின்றாச்சு, அவங்கள காணவில்லை. அப்போ அவங்க அப்பா சொல்கிறாங்க, நம்ம வண்டி எடுற நம்ம போவோம், நம்ம ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுவோம். அவங்க ரயில்வே ஸ்டேஷன் வந்துடுவாங்க. எனக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு ட்ரெயின். டெல்லியில் சோனியா காந்தி அம்மா வீட்டுக்கு முன்னால் வச்சு 2:30 மணி ஆயிடுச்சு. என்ன செய்வது தெரியல. நீ தைரியமாக ஓட்டுடா, நான் இருக்கிறவங்களா கூட அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி தைரியத்தை கொடுத்த ஒரு தெய்வம். ஞாயிறு ஆராதனையில் ஒரு ஆராதனை கூட மிஸ் பண்ணது கிடையாது. எங்கள் அப்பா காலையில் சில நாள் 5 மணிக்கு சர்ச்சுக்கு வருவாங்க. அப்போ நம்ம நினைக்கிற வேண்டியதான், அப்பா இன்னைக்கு எங்கேயோ போகிறாங்க பொழுது கேட்பாங்கல்ல, காலையில் 5 மணிக்கு சர்ச்சுக்கு போகிறாங்களே. அப்படி ஆராதனையில் கூட ஒழுங்காக ஆலயத்துக்கு வருகிற தேவனை ஆண்டவர் தந்தார். எங்கள் அப்பா படுக்கையில் இருக்க கூட என்னுடைய மனைவி சொல்லுவான், இன்னைக்கு அப்பாவுக்கு அந்த சாதனம் வாங்கணும், இந்த சாதனம் வாங்கணும்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா படுக்கையில் சொல்லுவாங்க, நீ அவன்கிட்ட சும்மா அதை வாங்கணும் இதை வாங்கணும்னு சொல்லாத, அவன்கிட்ட காசு இருக்கிறது தெரியலையே. அப்படி அவர் என் மேலே பற்றுதல் கொண்ட, என்னுடைய குடும்பத்தின் மேலே பற்றுதல் கொண்ட தெய்வனை ஆண்டவர் தந்திருக்கிறபடியால் அவருக்கு கோடான கோடி சோதனைகளை எடுத்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் அவர் சொன்னாங்க, நீ அடுத்தவங்களுக்கு என்னைக்குமே ஹெல்ப் பண்ண மக்களே. நமக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் அடுத்தவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னதை நினைத்து தான் இன்றைக்கு இந்த குமரி ஹில்ஸ் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் இன்றைக்கு எழுந்து மற்றவர்களுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. நம்மகிட்ட இல்லாட்டாலும் எப்படியாவது கடன் வாங்கியாவது நம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி ஒரு வாட்சியை தந்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கே கோடான கோடி சோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கூட சில நண்பர்கள் என்கிட்ட வந்தாங்க, கேட்பாங்க, நீ பூர்ணதாஸ் அண்ணன் மகன் தானப்பா அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் கேட்கக்கூடியனா நாட்களில் ஆண்டவர் எங்களை அவ்வளோ தூரம் எங்கள் அப்பாவை ஒரு மனிதன் ஆக்கினார். அவருக்கே எல்லா துதியும் கனமும் உண்டாவதாக. இந்த நாளிலும் இவ்வளவு பேசுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்தபடியால் அவருக்கு கோடான கோடி சோத்திரங்களை எடுத்துக் கொள்கிறேன்.
நானும் என்னுடைய பேரன் சாமும் இப்போ ஒரு டூயட் பாட போகிறோம். ஹல்லேலூயா.